நம்ம அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அதாவது நம்ம எப்படி குழந்தை வேலப்பர் கோயிலில் கிளம்புறப்ப நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களையும் வச்சு கிளம்பியிருப்போம். முதல் வேண்டுதலே என்ன இருந்திருக்கும்? வலி இல்லாமல் ஈஸியாக அழுங்காமல் கொண்டு போய் சேர்த்துரு பழனியில் அப்படின்ற வேண்டுதலாக தான் இருந்திருக்கும். அப்புறம் அதிலேருந்து நிறையா வேண்டுதல் வச்சுருப்போம். இந்த தடவை இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்ப போகிற இந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம போகிற இடத்துல கூட்டம் நிறையா இருக்கும். காரணம் நான் நேற்றே சொன்னேன் மைக்கில், அதாவது இன்றைக்கி முகூர்த்த நாளும் கூட, ப்ளஸ் நிறைய ரஷ்ஷாக இருக்கும் திருவண்ணாங்குடியில். அப்போது இந்த ரஷ்ஷுக்கு மத்தியில் எல்லாருமே நம்ம உள்ளே போய் நின்று சாமி கும்பிட்றதுங்கிறது சாத்தியப்படாது. அதனால் ஒரு 5-6 பேரை மட்டும் அனுப்பிச்சிட்டு நம்ம எல்லோரும் வெளில நின்றுக்குருவோம். நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம். ஒன்று. இன்னொன்று, எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக நிறையா வந்ததுனால சொல்கிறேன். பழனியில் மலை மேலே போய் தானே சாமி கும்பிடுவாங்க, கீழே சாமி கும்பிட்டு வர்றாங்க, அது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னா, பழனிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. பழனிங்கிறது கீழே இருக்க கோயில் தான். மேலே இருக்க கோயிலுக்கு எந்த விசேஷமும் இல்லை. எந்த விசேஷமும் இல்லை மீன்ஸ் இந்த சென்ஸ் இப்போ தைப்பூசம் அப்படின்னா கீழே இருக்க பழனி முருகனுக்கு தான் தைப்பூசம். மேலே அபிஷேகம் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் அப்போது அபிஷேகம் மட்டும்தான். எல்லா விசேஷமும் கீழே இருக்கிறதுக்கு தான். அருணகிரிநாதர் பாடல்லையே சொல்லியிருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அபகார நிந்தை விட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ, இமமா மகன் தனக்கிடையோனே, இபமான் மடந்தை உத்தமி பாலா, செபமாலை தந்த சர்க்குருநாதா, திரு ஆவினன்குடி பெருமாளே அப்படின்னு சொல்லி திரு ஆவினன்குடின்னு தான் பாடியிருப்பார். ஸோ அந்த வகையில் இடையில நவபாஷான சிலை வச்சு போகர் கும்பிட்டதுனால அங்கே மேலேயும் கோயில். இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே மேலே போகிறோன்னு வச்சுங்களேன், போய் சாமியை கும்பிட்டு வரலாம். இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்க வேண்டியது வந்துடும். அப்போது முருகனுடைய மெயின் ஆஃபீஸ்லேயே கும்பிட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அப்போ தான் எடுத்தது. அதனால தான் இந்த இதை ஒரு வேடிக்கையாகவும் ஒரு விஷயம் சொல்லலாம். நானும் என்னுடைய வீட்டுக்கார அம்மாவும் துணைவியாரும் நடந்து வர்றோம். நடந்து வரையில் முதல்ல நாங்கள் போய் பழனி போகலாங்கிற ஆர்வத்தில் கிளம்பிட்டோம். வர 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 ரொம்ப கால் வெளியாகிடுச்சு. அப்போ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் மெதுவாக. அந்த மாதிரி கீழே தான் பழனி, கீழேயே சாமி கும்பிட்டு வந்துடுவோம், மேலே ஏறுறது கஷ்டம் அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாப்புல, இல்லை நம்ம மேலே போகலாம் அப்படின்னு. இல்லைப்பா நம்ம கீழேயே சாமி கும்பிட்டணும். சரின்ட்டு கீழேயே சாமி கும்பிட்றலான்ட்டு பேசிட்டு வந்துட்டோம். நடந்து வரையில் இங்கே வந்தாச்சு சார். இங்கே நைட்டு தங்கியாச்சு. காலையில் நைட்டு இந்த காலுக்கெல்லாம் தைலம் தேய்ச்சி காலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணி ஊற்றுவோமே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதான் நல்லா தானே இருக்குது, ஏற வேண்டியதானே மலைக்கு, வா போகலாம் மலைக்குன்ட்டேன். சரின்ட்டு 2 பேரும் மலைக்கு போயிட்டோம். எத்தனையோ தடவை பழனி மலைக்கு வந்திருக்கிறோம். அந்த கால பூஜையெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து பாருங்கள், கூட இத்தனைக்கு என்னைய கூட்டு போய் தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் வர்றாங்க. உள்ளே நுழைய முடியல, எதுவுமே செய்ய முடியல. கடைசியில் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் செட் ஆகாமல் வெளியில் அந்த இதுக்கிட்ட பாறைவேல்னு சொல்லுவாங்க, அந்த மணிக்குண்டு இருக்கும், அந்த இடத்துல சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தோம். திருவண்ணாங்குடிக்கு வந்தோம்ல, அடேங்கப்பா முதல் மரியாதை. அதாவது பிரமாதமாக சாமி கும்பிட்டு நல்லா நீட்டாக வெளில வந்தோம். அப்போ அதிலேருந்து தான் ஒரு முடிவு பண்ணோம். அதாவது நம்ம கீழே சாமி கும்பிட்றேன்னு கும்பிட்டு சொல்லிவிட்டு மேலே போனோம்னா அது எப்படி அங்கே தரிசனம் கொடுப்பாரு, நீ சொன்ன இடத்துக்கே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டார். இது ஒரு சின்ன இன்சிடெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த பாத யாத்திரை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ஏதாவது ஒரு நோக்கத்தை வச்சு கிளம்புனோம்னா நிச்சயமாக அந்த நோக்கம் நிறைவேறதுங்கிறத நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்துருக்கலாம். நீங்கள் நான் இதுக்காக நடக்கிறேன் அப்படின்னு நடந்தால் அந்த வேலை நடக்காது. நான் வீடு கட்டணும், நான் கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், அப்படி ஏதாவது ஒன்று நான் நடக்கிறேன் அதுக்காக அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது. அதாவது என்னென்னா, நான் நடந்து வரேன், எனக்கு இது வேண்டுதல், இது எனக்கு சிரமமாக இருக்க விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி கிளம்புனோம்னா நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எத்தனையோ கோரிக்கையோடு வந்திருப்போம். போன வருஷத்தில் வர்றப்ப நிறையா கோரிக்கைகள் இருந்தது.
அந்த கோரிக்கைகள் நிறைய நிறைவேறி இருக்குது. நிறைய பேர் அதில் அந்த மாதிரியும் வந்திருக்கிறோம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கலாம். முதல்ல நம்ம போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். சாமியை கும்பிட்டு வந்துட்டு எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பாத யாத்திரை எப்படி இருந்தது, நடந்து வர்றதில் வந்து வசதிகள் எப்படி இருந்தது, இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து, ப்ளஸ் வந்து பாத யாத்திரையை வந்து நம்ம எதுக்காக முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை சொன்னால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பேசலாம். இப்போ ரொம்ப முக்கியமான நேரம், இறை சிந்தனையோட இன்னும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நியர்பை நடக்க வேண்டி வரும். நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகும் நம்ம கிளம்புனதுலேருந்து. அதனால் அங்கே கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்தால் அங்கேருந்து திருப்பி 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நம்ம வர்றப்போ வண்டியில் ஏறிக்கலாம். ஏறி நேராக வந்து இங்கே மண்டபத்தில் இறங்கிடலாம். இறங்குனதுமே நம்ம வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். திருப்பி 4 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே ஊருக்கு பஸ் ஏறி போயிடுவீங்க. அதனால தான் வந்து மறுபடியும் வந்து ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்துடலாங்கிற முடிவுக்கு வந்தது. அது தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அங்கே வந்து ஃபோன் பண்ண முடியலைன்னா, நம்மளால் ஃபோன் பண்ண முடியலைன்னா அந்த ஃபோனை வந்து மெசேஜாக போட்டு விட சொல்கிறேன் நம்ம குரூப்பில். நீங்கள் மெசேஜை பார்த்துட்டு எங்கே அசம்பிள் ஆகணுமோ அங்கே அசம்பிள் ஆகிக்கலாம். ஏன்னா ஃபோன் பண்ணாலும் அடித்தாலும் கேட்காது. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, மலைக்கோயிலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே இந்த கோயிலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இப்போ என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியலை. சப்போஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு பையில் எல்லா ஃபோனையும் கலெக்ட் பண்ணி வெளியில் நின்றுக்கங்க. அப்போ 2 பேராக நின்றுக்குருவோம். அப்புறம் எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்தது, அப்புறம் நம்ம 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன திருப்பியும் வந்து கிளாக் ரூம் தேடிலாம் ஓட வேண்டாம். இது இப்போதைக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து 2வது ஆண்டு பாத யாத்திரைக்கான தரிசனத்தை நோக்கி போக போகிறோம். நம்மளுடைய மனசில் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதலையும் முருகனுடைய திருவடியில் வச்சுட்டு வாங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம உட்கார்றப்ப நிச்சயமாக அத்தனை வேண்டுதல்களும் முருகப்பெருமானுடைய அருளால் நிறைவேறி இருக்கும். எனக்கு புல்லரிக்குது. சரியா? அந்த வகையில் இன்றைய பூஜைக்கான ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து முதல்ல இந்த தட்டை எடுத்துக்கிறதுக்கு பெண்கள் வரணும். வாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இது முடிச்சுட்டு, பூஜை முடிச்சுட்டு வந்து மீண்டும் நமது மீட்டிங் தொடரும். நன்றி, வணக்கம்.
அய்யப்பனுக்கு அரோகரா. அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, ஆதினங்குடி அரசனுக்கு, பாலதண்டாயுத சாமிக்கு அரோகரா. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செந்தமிழ் நூல் விரித்தோனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. ஏது பிழை செய்தாலும்
ஏழையேனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே 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 ஆவினன்குடி அழகே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. வான்மையில் வளாது பொய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. சைவ நீதி உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமா. விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், குணக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன், குணக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன். நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது அணைக்காதே எனும் கரத்தை அபம் கிடைக்குமாம். நிஜம் போல குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போல குருநாதன் கடைவிழி இருக்க, சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா, சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா. நிஜம் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன். உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன். உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, 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 ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், குணக்குன்றே குணக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன், குணக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன். நங்கூரம் போல் குருநாதன் கடை கண் விழியிருக்க, சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா, சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா.
விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் குணக்குன்றே குணக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் குணக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் ஹரஹர சங்கர நம பார்வதி பதையே நமக தென்னாடுடைய சிவனே போற்றி
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 2ஆம் ஆண்டு சிஆர் அஸ்ட்ரோ தமிழ் சேனல் மூலமாக பழனி பாத யாத்திரையில் கலந்து கொண்ட அனைத்து குடும்பங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் பழனி பாத யாத்திரையை தெளிவாகவும் ப்ளஸ் நல்ல முறையில் நடத்தி கொடுத்த முருகனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத யாத்திரை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை நிர்வாகிகளுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முருகனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாத யாத்திரை இனிமையாக நடைபெற நம்மோடு தோளோடு தோளாக நின்று உதவி செய்த எல்லா உள்ளங்களுக்கும், அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு நிறையா தொழில்நுட்ப உதவிகள் செஞ்ச திரு உதயசங்கர் ஆகட்டும், அல்லது நம்மளை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டுட்டு வந்த ஒவ்வொரு காரியத்திலும் நடந்து வர்றதுங்கிறது இல்லாமல் நம்ம வேலையும் சேர்த்து செஞ்சு உணவு வழங்குறதுலேருந்து அத்தனையும் பார்த்துக்கிட்ட திரு கணேஷ்குமார் ஆகட்டும், இத்தனைக்கும் அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அவருடைய ஃபேமிலி பொறுப்பையும் பார்த்து மேலும் நம்ம குடும்பத்தையும் தமிழ் குடும்பத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டயத்துக்கு சாப்பாடு, டயத்துக்கு டீ, டயத்துக்கு தங்குற இடம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை அவர் கவனிச்சுக்கிட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேவை. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபேமிலியோடு ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்காம நம்ம தமிழ் குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாருனாக்க இவர் இப்படி தான் எப்பயுமே ஊர் வேலை தான் ஒழுங்காக பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தாண்டி அவர் செஞ்சுருக்காருங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பழனியில் கோயிலில் ஆகட்டும் அல்லது நமக்கு பழனியில் மற்ற பேக்ரவுண்ட் ஏற்பாடுகள், ஏன்னா எல்லாமே நம்ம இங்கே பண்ண முடியாது, அதனால் அந்த பேக்ரவுண்ட் ஏற்பாடுகள் பண்ண திரு ஸ்ரீகாந்தன் சார் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியாருக்கும் நம்ம தமிழ் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே ஆரிய கூத்தாடினாலும் ஞானத்தங்கமே நீ காரியத்தில் கண்வையடா ஞானத்தங்கமேன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் கூட வர்றது கல்லாப்பொட்டின்னுவாங்க இல்லையா, அந்த வகையில் நம்ம கல்லாப்பொட்டியை கவனித்து கொண்ட திரு அருணாஜோதி மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவங்களுடைய செயல் அழப்பரியது. ஏன்னா எப்பயுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு விழாவுக்கும் அவங்க தான் வரவு செலவு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கான வரவு செலவு அத்தனையும் பார்த்துக்கிட்ட திரு அருணாஜோதி மேடம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உள்ளங்கனிந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் எல்லாத்தையும் பேர் சொல்லணும். எல்லாருமே ஒரு விதத்தில் உதவி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வாலண்டியர்ஸாக இருந்தாங்க. நான்லாம் நடந்து வந்ததும் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும், தொசுக்குன்னு உட்காந்துக்கிற மாதிரி இருக்குமே தவிர வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் உட்காந்ததுக்கு அப்புறமும் ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு சப்ளை பண்ணுறது, இன்னும் நிறையா கைட் பண்ணுறது. இப்போ கடைசியில் கோயிலுக்கு வர்றப்போ கூட அந்த இதில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நின்று அவங்களெல்லாம் ஆற்றுப்படுத்திங்கிட்டு கொண்டு வர்றது, இப்படி நிறையா எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சோம். ஸோ அந்த வகையில் அனைவருக்கும் நன்றி. இப்போது இந்த நிகழ்வு இப்போ நம்ம திரு ஆவினன்குடி கோவிலில் இருக்கோம் பழனியில். இந்த நிகழ்வு பாத யாத்திரை நிகழ்வுங்கிறது இனிதே நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்வில் எல்லாரும் முருகனை நோக்கி, குறிஞ்சி கடவுளை நோக்கி நடந்தே வந்திருக்கிறோம். இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுக்கணும். அதே சமயத்தில் உடல் அவங்க குடும்ப சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான முன்னேற்றத்தையும் வேலை வாய்ப்பையும் தொழில் முன்னேற்றத்தையும் சொத்து சுகம் சேர்க்கக்கூடிய அமைப்பையும் இன்னும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களையும் நியாயமான வேண்டுதல்களையும் நியாயமான முறையில் நமக்கு முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வேண்டிட்டு போகிறோம். அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கான ரிசல்ட்டு கை மேலே பலனாக கிடைக்குது. அந்த வகையில் இந்த வருடமும் பாத யாத்திரையில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கணுங்கிற எண்ணத்தோடு இருந்து கலந்துக்க முடியாமல் போனவங்களும் இருக்காங்க. அது இயற்கை சூழலின் காரணமாக கலந்துக்க முடியலை. ஒரு சிலருக்கு மற்ற வேலைகள், தவிர்க்க முடியாத வேலைகள்னால கலந்துக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வந்தது. அவங்களுக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இங்கே வரணும், இதில் எல்லாம் கலந்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். வயோதிகத்தின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவங்களால வர முடியாமல் கூட போயிருந்திருக்கலாம். அவங்களுக்கும் இந்த நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நம்ம நடந்து வந்ததுங்கிறது, நம்ம தமிழ் குடும்பம் நடந்து வந்ததுங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, லோக சேமத்திற்காகன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உலகத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கவே அல்லாது வேறொன்றறியேன் பராபரமின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி
முருகப்பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் நிறைந்து நிற்கட்டும். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெறுப்பனை செந்தமிழ் நூல்வெறி தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு தாழ்வில்லையே அப்படிம்பாங்க. கடம்பன்னு சொல்கிறோம் முருகனை. கடம்பன்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இது கடம்ப மரம்னு சொல்லுவாங்க. இந்த கடம்ப மரம்ங்கிறது ஸ்தல விருட்சம். இந்த இதுக்கு நாகலிங்க மரம் ஆனால் கடம்ப பூ வந்து முருகனுக்கு உகந்தது கடம்ப பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடம்ப மலரை சூடக்கூடியவன் அப்படிங்கிறதுனால தான் கந்தா கடம்பான்னு சொல்லிச்சோம். அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் நம்ம எல்லாத்துக்கும் அனுகிரகம் கிடைக்கணும். நம்மளை நோக்கி இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தார், இன்னும் இங்கே வர முடியாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு நம்ம எல்லோருடைய சார்பாகவும் வேண்டிக்கிட்டு இந்த பாத யாத்திரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.